அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தா, ஒரு சாலை மீனில் பொடி மாஸ் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த சாலை மீனை நல்லா கழுவி எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா மேலே இருக்கிற செதிலெல்லாம் எடுத்துடலாம். இல்லாட்டி எண்ணெயில் போட்டால் மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் அதை நல்லா சுத்தமாக கழுவி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோம். பாருங்க, ஒரு முதல்ல இது பொரித்து எடுத்தாச்சு. இது ரெண்டாவது மீன் போட்டிருக்கேன். இதையும் அதே மாதிரி நல்லா செவக்க பொரித்து எடுத்துக்கலாம். இதையும் எடுத்தாச்சு. மேற்கொண்டு கொஞ்சம் எண்ணெய் இதே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை காயட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த வறுத்த மீன்லேருந்து முள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்க, இதே மாதிரி பிரித்து நல்லா எடுக்க வரும். முள் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடலாம். நடுவில் இருக்கிற அந்த பெரிய முள்ளை எடுத்துடலாம். இந்த பக்கமாக இருக்கிற முள்ளெல்லாம் நல்லா முறுமுறுன்னு வாயில் குத்தாது, நல்ல பொடி பொடியாக ஆகிடும். அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இந்த நடுவில் இருக்கிற முள்ளை மட்டுமே எடுத்துடலாம். நான் எல்லா முள்ளையும் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நிறைய வெங்காயம் எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் தான். இதை நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடைய ஒரு 4 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வேறு காரமெல்லாம் போட போகிறதுல இந்த பச்சை மிளகாய் தான். இவ்வளோ பச்சை மிளகாய் போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. இது எண்ணெயில் வதங்கும் போது காரமெல்லாம் இல்லாமல் நமக்கு தேவையான காரத்தோட லிமிட்டாகவே இருக்கும். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பச்சை மிளகாயோட சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருங்கட்டும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். செம்ம வாசனையாக இருக்கும். இந்த வாசனை ஒன்றே போதும். நம்ம எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்றலாம். நல்லா இதை கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த சாலை கருவாடையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் இரும்பு கடாயில் தான் பண்ணிட்டுருக்கேன். அதனால் அது அடியெல்லாம் பிடிக்காது. இதை நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு, ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும், உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்க்க வேண்டாம். நான் இதை உப்பு பார்க்க சொன்னேன். ஏன்னா நான் நொம்பு வச்சுக்கிறதுனால உப்பு பார்க்க சொன்னேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதோடு நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். அவ்வளோதான். இதை நல்லா கிண்டி இறக்கிடலாம்.